وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا صلت المرأة خمسها وصامت شهرها وحفظت فرجها وأطاعت زوجها قيل لها ادخلي الجنة من أي أبواب الجنة شئت، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், குத்துபமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக. நமது உயிரோடு மேலான உயிருக்குயிரான கண்மணி காத்தமன் நபியின் வ சய்யிதுல் முர்சலீன் வ ஷஃபீஉல் முذنبீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியான சந்தோஷமான உயர்வான கண்ணியமான ஒரு அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும் அனைத்து படைப்புகளின் சோதனையில் தீங்குகளிலிருந்தும் சிறு வயதில மௌத்தாகும் அந்த தீமையிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பது போன்ற தீமைகளிலிருந்தும் கடன் வாங்கும் சூழலிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துகள் அனைத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம்
சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களை, 15வது நோன்பை நாம் வைத்திருக்கிறோம். பாதி போச்சு. நோன்பு இப்போ வாலிப காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சிறுபிள்ளையாக இருந்தது வாலிப காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. பாதி போச்சு நம்மளை விட்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இந்த ரமதானுடைய காலங்களில் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்த துஆக்கள், தொழுத தொழுகைகள், வைத்த நோன்புகள், கொடுத்த ஜகாத்துகள், இன்னும் பிற நல்ல காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்து நிறைவான கூலியை தருவானாக. அதானங்க ரொம்ப வேணும். கூலி தானே. இன்னும் 5 நாள் இருக்குது. மக்ஃபிரத்துடைய 10. நிறைய துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்றும் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலேயே சிறந்த படைப்பு மனித படைப்பு தான். எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். மனிதனுக்கு கட்டுப்பட்டது தான். எல்லாத்தையும் அவனுக்கு அல்லாஹ் வசல்படுத்தி கொடுத்துட்டான். ஆனால் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை எல்லா வளங்களையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு நிம்மதி இருந்துச்சா என்று பார்க்கும்போது, நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமென்றால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை வேண்டும், ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும். இந்த வாழ்க்கையில தான் மிகப்பெரிய நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை விளங்கி கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா இந்த கணவன் மனைவி என்ற ஒரு உறவை உருவாக்கினார். அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடம். அது இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு இருக்க, அது சாதாரணமான உறவு அல்ல, சாதாரணமாக கடந்து போகக்கூடிய உறவு அல்ல அது. ஏனென்றால் அல்லாஹுக்கு தெரியும் எதை நம்ம முதல்ல முற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹுக்கு தெரியும். இதனால தான் கணவன் மனைவி என்ற அந்த உறவைத்தான் அல்லாஹு தஆலா முதலிலே படைத்தான். உறவு சம்பந்தமான விஷயத்துல கணவன் மனைவியுடைய உறவைத்தான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் படைச்சான். அதுவும் எங்க படைச்சான்னா சொர்க்கத்துல தன்னுடைய சன்னிதானத்திலே உருவாக்கினான். உலகத்திலேயே 2 அமல்கள் தான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில், அல்லாஹுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட 2 அமல்கள். ஒன்று கணவன் மனைவி என்ற அந்த உறவு, இரண்டாவது தொழுகை. தொழுகை மிஅராஜில தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். இந்த 2மே வான் மண்டலத்தில் அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். தன்னுடைய சன்னிதானத்துல தனக்கு முன்னாலே அது நடந்துச்சு. இப்போ வாழ்க்கையில மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை எதுவென்று சொன்னால் அது கணவன் மனைவியுடைய அந்த ஒரு வாழ்க்கை தான். அதாவது அல்லாஹ்விடத்துல ஒரு பழக்கம் இருக்குது. எது ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டதோ கடைசியில முடிவும் அது மாதிரிதான் வந்து நிற்கும். நம்ம சிறுபிராயத்துல என்ன செஞ்சாங்க, சின்ன பிள்ளையா இருப்போம், நம்ம உம்மாவை பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க, எதுவும் அறிய மாட்டோம்.
அப்படியே வளர்ந்து 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 விவரம் தெரிஞ்சு 7 வயசு 10 வயசு 15 20 30 அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. திரும்ப 60 வயசை தாண்டி போகும்போது 70 வயசை தாண்டி போகும்போது அப்ப நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னா, நம்முடைய பக்குவங்கள் எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலத்துடைய அந்த சிறுபிள்ளைத்தனம் தான் அதிகமாக இருக்கும். இந்த வாலிப காலத்துல உள்ள அந்த தன்மைகள் இருக்காது. அல்லாஹ் தஆலா அதைத்தான் வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்கி அஃபலா யஅகிலூன். யாருக்கு வயதான காலத்தில் அவனுடைய அமைப்பையே நாம் மாத்தி, படைப்பின் அமைப்பையே அப்படியே மாத்தி விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி எல்லாமே டோட்டலா சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறோமா இல்லையா? வயசான காலத்துல நம்ம தானா போக முடியுமா? நமக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவைப்படுது, தனியா போக முடியாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 வயசுலயே கம்பு ஊண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கம்பு வச்சுக்கிடுவாங்க, சுன்னத்து அது. 60 வயசுலயே கம்பு வச்சுக்கிறேன்னுபாங்க. ஏன்னா தெரியும் ரசூலுல்லாவுக்கு தானா நடந்து போக முடியும் இல்ல, உலகத்துக்கு அறிவித்து கொடுக்கிறார்கள். வயதான காலத்தில் வாலிப காலத்துல மாதிரி போக முடியாது, ஒரு ஏதாவது ஒண்ணு சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுறாங்க. சிறு பிள்ளையில எப்படி ஒரு ஆளை சார்ந்து, தாயும் தகப்பனையும் சார்ந்து நாம் இருந்தோமோ, அது மாதிரி பெரிய வயதில் நம்முடைய பிள்ளைகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா அப்படியே மாத்தி கொடுப்பான். அந்த மாதிரிதான் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். எதுங்க? அந்த கணவன் மனைவி என்ற அந்த உறவை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல உருவாக்கி கொடுத்தான். எடுத்ததுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய தாயின் வழியாகவும் பிறக்கல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாருடைய தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ பிறக்கல. எடுத்ததுமே வாலிப வயசுக்கு தான் போனாங்க. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அவர்களை படைத்தான். அந்த வாலிப வயசுல இருந்து அவர்கள் சொர்க்கத்துல வாழ்ந்தார்கள். அதே மாதிரிதான் சொர்க்கத்துக்குள்ள போகும் போதும் சொர்க்கத்திலிருந்து அதே வாலிப வயசுல தான் கீழே பூமிக்கு இறங்குனாங்க. அந்த பூமியுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வயோதிகம் வந்தது, வாலிபத்திலிருந்து வயோதிகம் வந்தது, மரணம் அடைந்தார்கள். ஆனா திரும்ப சொர்க்கத்துக்குள்ள போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த வாலிபத்திலே வெளியானார்களோ அதே வாலிபத்தில தான் உள்ள நுழைய முடியும். எப்படி ஜோடியாக வெளியே வந்தார்களோ அதே மாதிரிதான் ஜோடியாக உள்ளே நுழைய முடியும். தனிமையிலே உள்ளே நுழைவதற்கும் வாலிபம் அல்லாது சிறுபிராயத்திலேயோ அல்லது வயதான தோற்றத்திலேயோ உள்ள நுழைவதற்கும் அனுமதி அல்ல. வகவாஇப அத்ராபான்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்துடைய அந்த பெண்களுடைய அந்த நிலைப்பாட்டை சொல்லும் பொழுது, சொர்க்கவாசிகளுடைய நிலைப்பாட்டை சொல்லும் போது வகவாஇப அத்ராபா, சம வயது உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வயசு இருக்கும். அதாவது தஃசீர்ல சொல்லுவாங்க 33 வயசு தான் ஒரு நேர்த்தியான வாலிப வயசு. ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் அதே வயசிலே அதே சம வயதுடைய ஆணாகும் பெண்ணாகும் தான் அங்க இருப்பாங்க. வயதான காலத்தில் இறந்து போனாலும் சரி, சிறுபிராயத்தில் இறந்து போனாலும் சரி, வாலிப வயசுல கொஞ்ச வயசுல 20 வயசுல அப்படி இறந்து போனாலும் சரி, சொர்க்கத்திற்கு அவர்கள் நுழைய போகும்போது சம வயது உடையவர்களாக இருப்பார்கள். தஃசீர்ல எழுதுவாங்க 33 வயசுல உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நாள்ல இந்த கவாஇப அத்ராபா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரே டைமிங்ல, பகலா இருந்தா பகல், இரவா இருந்தா இரவு, அதே இந்த டைமிங்ல பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தான் கவாஇப அத்ராபான்னு சொல்லுவாங்க. இந்த வயதுடையவர்களாகத்தான் சொர்க்கத்திற்குள்ள நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான் என்று சொன்னா, அப்ப எந்த இடத்திலிருந்து எப்படி நம்ம வெளியானமோ அதே இடத்துல திரும்ப நுழையும் போது அந்த ஜோடிகளாகத்தான் நம்ம போக முடியும். அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் ஜோடிகளாகவே உள்ள நுழைவதற்கு, இந்த உலகத்துல எந்த ஜோடிகளாக இருக்கிறோமோ அதே ஜோடிகளாக நம்ம நுழைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல
என்னுடைய படைப்புகள் என்னென்ன என்பது கரெக்டா சொல்லிட்டே வருவான். இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சி, இதெல்லாம் என்னுடைய அத்தாட்சி. அதுல முதல் அத்தாட்சியாக எதை சொல்கிறான் தெரியுமா? وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. உங்களிலிருந்தே உங்கள் ஜோடிகளை நாம் படைத்தது அது என்னுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்று சொல்லுகிறார். அது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அது என்னுடைய அத்தாட்சின்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். சூரியன் எப்படி ஒரு அத்தாட்சியோ, சந்திரன் எப்படி ஒரு அத்தாட்சியோ, கடல் எப்படி அல்லாஹுக்கு ஒரு அத்தாட்சியோ, வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி அல்லாஹுக்கு ஒரு அத்தாட்சியோ, வானம் எப்படி ஒரு அத்தாட்சியோ, அது மாதிரி கணவன் மனைவி என்ற அந்த படைப்பு, அந்த உறவு இருக்கிறது, அதுவும் என்னுடைய ஒரு அத்தாட்சி என்று சொல்றான். அதுதான் ஃபர்ஸ்டே அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் தான் வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லா படைப்புகளையும் பத்தி அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான். முதல்ல என்னுடைய அத்தாட்சிகள் என்னென்ன என்று அந்த பட்டியல் போடும்போது முதல் பட்டியலில் அல்லாஹ் தஆலா எதை சொல்றான்னா, கணவன் மனைவி உங்களுடைய ஜோடிகளை நான் உங்களிலிருந்தே படைத்திருப்பது அது என்னுடைய அத்தாட்சிகளில் இருந்து இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அறிவுடையவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்படின்னா அதை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். அது என்ன அப்படி? சரி, அந்த அத்தாட்சி, அந்த ஜோடிகள் மூலமாக என்ன நன்மை, அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு அத்தாட்சிகளை கொண்டு ஒவ்வொரு நன்மை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். அப்ப இந்த ஜோடிகளை உங்களுக்கு நான் நன்மையாக ஆக்கி தந்திருக்கேன், உங்களுக்கு நான் படைத்திருக்கிறேனே, இதுல என்ன நன்மை உங்களுக்கு இருக்குது? அல்லாஹ் சொல்றான், லி தஸ்குனு இலைஹா, வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா. அந்த ஜோடிகளோடு நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு மத்தியில அன்பையும் நேசத்தையும் உருவாக்குவதுதான் அதனுடைய நோக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மவத்தன் வரஹ்மா, அன்பையும் நேசத்தையும் உருவாக்குவதுதான் அதனுடைய அடிப்படையான விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப ஒரு திருமண உறவின் மூலமாக என்ன நோக்கம் என்று சொன்னால், அன்பும் நேசமும் உருவாக வேண்டும் இந்த உலகத்துல. அதுதான் அந்த அன்பும் நேசத்துடைய வெளிப்பாடுதான் குழந்தைகள். அந்த அன்பும் நேசத்துடைய வெளிப்பாடுதான் சந்தோஷமாக அவர்கள் வாழ்வது. அந்த அன்பும் நேசத்துடைய வெளிப்பாடுதான் அவர்கள் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழுவது. அந்த அன்பும் நேசத்துடைய வெளிப்பாடுதான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போய் உயர்ந்த இடத்தில் வாழுவது. இந்த உலகத்தில் அன்புகள் பரவலாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மவத்தம் வரஹ்மாவுடைய பிரதிபலிப்பு தான் என்பதை இந்த குர்ஆன் ஆயத்து நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதாவதுங்க குர்ஆன்ல நெடுவங்களை பார்த்தாலும் சரி புரியும். ஒரு ஆணுக்கு பெண்ணு தேவையா, அதிகம் தேவை யாருக்கு? ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவையா அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆணு தேவையா என்று பார்த்தால், ஒரு ஆணுக்கு தான் பெண்ணு தேவை. அதிகமாக தேவை யாருக்குன்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு கண்டிப்பாக தேவை. ஒரு ஆண் மகன் ஒரு பெண் இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணு ஆண் மகன் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும். அவங்களா வாழ்க்கையை கழிச்சு கொண்டு போக முடியும். ரெண்டுக்குமே அல்லாஹ் தஆலா உதாரணத்தை குர்ஆன்ல சொல்லி தர்றான். இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஜோடி சொல்லு போகும்போது இந்த ஜோடி என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ஜௌஜ் அப்படின்ற ஜோடின்ற அர்த்தம். இந்த ஜோடி என்ற வார்த்தையை எங்க அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னா, யார் கணவன் மனைவியாக ஒரு பரஸ்பரமாக உண்மையாக அன்பு கொண்டு ஒரு காதல் கொண்டு அவர்கள் வாழ்கிறார்களோ அந்த இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா ஜௌஜ் என்ற அந்த வார்த்தையை சொல்லுவார். உண்மையாக அன்பு வைத்து நேசம் வைத்து யாரெல்லாம் வாழ்வார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஜௌஜ். ரெண்டு பேரும் ஜௌஜ்னா ஜோடி, ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கும் சொல்லலாம் அந்த வார்த்தைய. அப்ப எந்த இடத்தில் அவர்கள் உண்மையான அன்பு கொண்டு நேசம் கொண்டு வாழ்வார்களோ அதற்கு அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை ஜௌஜ் என்ற வார்த்தையை சொல்லுவார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றோம்னு சொன்னா,
இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவது அந்த பெண்ணை முற்படுத்தித்தான் அல்லாஹ் சொல்லுவான். அந்த பெண்ணின் மூலமாக நீங்க வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அன்பும் நேசமும் உருவாக வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். இப்போ இந்த இடத்துல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான் அப்படின்னா, ஒரு பெண்ணு கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுடைய நேசத்திலையும் பாசத்திலையும் அவள் வாழ்வாள் என்றால், அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணிடத்தில் அதே மாதிரி நேசத்தோடு பாசத்தோடும் வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை ஜௌஜ் ஜோடி என்று சொல்கிறார். அதே நேரத்துல அல்லாஹ் தஆலா சில மனைவிமார்களை சொல்லும் போது, உதாரணமாக லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய மனைவிமார்களை உதாரணமாக சொல்லி தருகிறான். இவர்கள் அதாவது என்னுடைய அடியார்களுக்கு, அதாவது என்னுடைய நபிமார்களிடத்தில் அவர்கள் மனைவியாக இருந்தார்கள். ஆனால் உடல் ரீதியாக மட்டும்தான் மனைவியாக இருந்தார்களே ஒழிய மனம் ரீதியாக அவர்கள் மனைவியாக இருக்கவில்லை. அதனால அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இம்ராஅத்துன்னு சொல்றோம். இம்ராஅத் நூஹ், இம்ராஅத் நூஹுடைய மனைவி, லூத் இம்ராஅத் லூத்துடைய மனைவி, இம்ராஅத் நூஹ் இம்ராஅத் லூத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அப்ப கணவன் மனைவி எப்படி வாழணும்னு சொன்னா, உடல் ரீதியாக மட்டுமல்ல உள்ளம் ரீதியாகவும் வாழ்ந்து அவர்கள் அந்த வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த நேசத்தையும் பாசத்தையும் சந்திக்க முடியும், அனுபவிக்க முடியும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஜௌஜ் என்ற அந்த வார்த்தையை சொல்கிறான். அது என்னுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டதுங்கிறான். இத்தனை பேர் இன்னைக்கு ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்ப்பாங்க அல்லது மாப்பிள்ளை பார்ப்பாங்க, அமையாது, சீக்கிரமா அமையாது. சிலவங்களுக்கு சீக்கிரமா அமையும். ஏன்னா இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு முடிச்சு. இது அல்லாஹ் தஆலா போடக்கூடிய ஒரு முடிச்சு. அல்லாஹ் தஆலாவே ஒரு இடத்துல சொல்லுவான், நீங்கள் வானம் பூமி அனைத்து பொருட்களையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தாலும் ரெண்டு பேர்களுடைய உள்ளத்தை உங்களால் சேர்த்து வைக்க முடியாது. அல்லாஹ் தான் அந்த உள்ளத்தை சேர்த்து வைக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவியாக சேருவது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அதுவும் உள்ளபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் வாழ்வது என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெள்ள தெளிவாக சொல்லி தருகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துல படைச்சு வாழ விட்டான்ல, முதல்ல படைச்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தான். சொர்க்கத்துல எப்படிங்க இருக்கும்? எவ்வளவு இன்பங்கள் இருக்கும், என்னென்ன பழங்கள் இருக்கும், என்னென்ன நல்லவைகள் இருக்கும், எல்லாத்தையும் அனுபவித்தார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு மனசுல ஏதோ ஒரு குறை இருந்தது. அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா, ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும் போது அந்த விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்து எந்திரிச்சு, அதுவரையும் பெண்ணுண்டா என்னண்டே தெரியாது, பெண் முகத்தை பார்த்ததில்லை, பெண்ணுடைய அறிவிஞானம் எதுவுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முழிச்சு பார்த்தோன்னு ஒரு பெண் இருந்தான்னு டக்குன்னு பிடிக்க போனாங்க. இதுதாங்க ஆணுடைய உணர்வு. இவ்வளவு காலம் எவ்வளவோ இன்பத்தை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மனம் நிறைவு ஏற்படவில்லை. ஒரு பெண்ணை பார்த்த உடனுதான் ஒரு நிறைவு ஏற்படுகிறது. இதுதான் மவத்தத்தம் வரஹ்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இதை உருவாக்குவதுதான் என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் உடல் ரீதியாக மட்டுமல்ல உள்ளம் சார்ந்தும் அவர்கள் வாழ்வார்களே, ஆனால் அவர்களுக்கு பெயர்தான் ஜௌஜ் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை தான் அல்லாஹுவால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசிக்கிறான். அந்த வாழ்க்கையை கொண்டுதான் மவத்தத்தம் வரஹ்மா என்ற அந்த நேசமும் பாசமும் வரும் என்பதை சொல்கிறான். அதைத்தான் என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லி தருகிறான். அவன் வாழ்க்கை எப்படி வாழணும்? உடல் இத்தனை குடும்பங்கள்ல வெறும் உடலோடு மட்டும் வாழ்ந்துட்டு போயிடறாங்க தெரியுமா? என்னென்ன எவ்வளவோ சந்தோஷங்கள் இழந்து போயிடறாங்க. எவ்வளவு கேட்பதற்கு ரொம்ப அப்படி மனசு ரொம்ப வலிக்கிற மாதிரியான சில விஷயங்கள், எவ்வளவு வருத்தமான விஷயங்கள்.
இத்தனை குடும்பங்கள்ல 25 வருஷமா கணவன் மனைவி பேசுறது இல்லை. ஆனா அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது, 2-3 குழந்தைகள் இருக்குது. 25 வருஷமா பேசுறது இல்லை, 10 வருஷமா பேசுறது இல்லை. இது என்ன வாழ்க்கை? அல்லாஹ் தஆலா எதற்காக இந்த ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுத்தான்? அந்த மவத்தத்தம் ரஹ்மாவை எப்படி உருவாக்கணும்? இதுல 2 பேருமே உழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்குதான் இங்க வார்த்தை அஸ்வாஜ்னு சொன்னா 2 பேரையும் குறிக்கக்கூடியதுதான். ஆணை மட்டும் அல்ல, பெண்ணை மட்டும் அல்ல, பெண்ணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கு மட்டும் சொல்றது இல்ல. 2 பேரும் இந்த மவத்தத்தம் ரஹ்மா உருவாகுவதற்கு 2 பேருமே உழைக்க வேண்டும். அதற்கு என்னங்க செய்யணும்? முதல்ல இன்றைய காலத்துல சொல்ல போனா யூகோங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனையே என்ன தெரியுமா? யூகோ தான். சில பேரு இந்த பொண்ணு பார்க்குவாங்க. பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளையை விட கூடுதலாக படித்த பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அல்லது சில பேரு பெண்ணு பார்க்குவாங்க, 28 வயசு 30 வயசு வரைக்கும் பெண்ணுக்கு ஒன்றும் மாப்பிள்ளை பார்க்கல. என்னங்க காரணம்? பெண்ணு அதிகமாக படித்திருக்கிறாள், இதனால ஆண்கள் யாரும் பக்கத்து வரல. சரி, ஏன் அதனால என்ன இருக்கு? படிச்சிருந்தா தேவைதானு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பெண் அதிகமா படிச்சிருந்தா புருஷனை மதிக்க மாட்டா, புருஷனுக்கு கட்டுப்பட்டு போக மாட்டா. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? இந்த வார்த்தையில அவ்வளோது விஷயம் அடங்கி இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் அந்த மவத்தத்தம் ரஹ்மாவை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில முதல்ல ஈகோ இருக்கக்கூடாது. என்ன படிப்பு வேண்டாலும் படித்திருக்கலாம், ஊருக்கே நாட்டாமையாக இருக்கலாம். ஏங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா ஒரு பெரிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியும்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விடவா ஒரு பெண்மணி செல்வ சீமாட்டியாக உலகத்தில் வாழ்ந்து விட முடியும்? அவருடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 40 வயசு, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசு. முழு வாலிபத்தோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அவங்க வாலிபத்தை முடிஞ்சு அங்க வயோதிகத்தை அவங்க வயோதிகத்தினுடைய பாதையில போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி பெரிய செல்வ சீமாட்டி. அவங்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு கணக்கிட்டு சொல்றாங்க 22 லட்சம் கோடிங்கிறாங்க. அவருடைய இதுங்க இன்றைய உள்ள காலத்துல அதை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய வல்லுநர்கள் சொல்றாங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 22 லட்சம் கோடி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அன்பு கொண்டுதான் திருமணம் முடிச்சாங்க. ஒரு 10-15 நாள் போயிருக்கும். ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் மட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச்சு தெரியுமா? முஹம்மத் வசதி வாய்ப்பு இல்லாதவர், ஏன் ஹதீஜாவை திருமணம் முடித்தார் தெரியுமா? வசதி வாய்ப்புக்காக வேண்டி திருமணம் முடித்து கொண்டார் என்று கொஞ்சம் ஏளனமாக கேவலமாக பேசினாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தவாஃப் செய்து கொண்டு இருக்கும் போது இது காதுல விழுகிறது. அவங்களுடைய காதுபடவே பேசுறாங்க. இது அப்படியே அவங்கள ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு. விறுவிறுண்டு வீட்டுக்கு வந்தாங்க. தன்னுடைய சொத்துக்களை அனைத்து அந்த பத்திரம், அன்றைய காலத்துல இன்றைய காலத்துல பேப்பர், அன்றைய காலத்துல அந்த பட்டயங்கள் இருக்குமா இல்லையா, எல்லாத்தையுமே எடுத்தாங்க. எடுத்துட்டு விறுவிறுண்டு வந்தாங்க. அதே தவாஃப் மக்கமா நகரத்தில் தவாஃபுடைய அந்த இடத்துக்கு வந்தாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க. எல்லா மக்களையும் தன் குடும்பத்தார்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில பிடிச்சிருந்தாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இதோ முஹம்மத் என்னுடைய கணவர், இதோ முஹம்மது என்னுடைய கணவர், நான் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவள் ஹதீஜா, நான் இவருடைய மனைவி, முஹம்மதுடைய மனைவி. இன்றிலிருந்து என்னுடைய சொத்து அனைத்தையும்
முஹம்மதுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். என்றைக்கு எப்பொழுது என்னை நான் அவருக்கு மனைவியாக கொடுத்து விட்டேனோ அதன் பிறகு என்னுடைய சொத்துக்கள் எனக்கு சொந்தம் அல்ல. என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் முஹம்மதுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். இன்றிலிருந்து நானும் என்னுடைய முஹம்மதும் என்னுடைய சொத்துக்களும் முஹம்மதுக்கு சொந்தமானது. முஹம்மத் எப்படி விரும்புகிறாரோ அந்த சொத்துக்களை அவர் செலவு செய்து கொள்ளட்டும், அவர் அதை பாவித்துக் கொள்ளட்டும் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதை இன்னைக்கு வரலாற்றுல பொன் எழுத்துக்களால் தங்க எழுத்துக்களால் அது பொறிக்கப்பட்டு இருக்கிற தாய்மார்களே, நீங்க நம்முடைய வாழ்க்கையில அப்படியே எடுத்து பாருங்களேன். கொஞ்சம் வசதி வாய்ப்பு கம்மியான கணவன் மாட்டிட்டாலோ அல்லது நமக்கு நிகரான கணவன் மாட்டிட்டாலோ என்ன வார்த்தைகள் நெய்ய புடைக்கிறோம் தெரியுமா? எத்தனை எத்தனை குடும்பங்களில் சாதாரணமாக சொல்லப்படுகிறது, காசு பணம் என்று இருக்குது, முடிஞ்சாவா இல்லையா போயிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தாய்மார்களும் தந்தைமார்களும் அந்த பெண்மணிகளும் எண்ணத்தை வாழ்ந்தாங்க. ஈகோ இருக்கக்கூடாது என்று சொல்லி தருகிறான் அல்லாஹ் தஆலா. ஈகோ இருக்கக்கூடாதுங்க. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவி என்ற அந்த அடிப்படையில் வரும் பொழுது ஈகோ எல்லாம் தூக்கி வீசிடணும். தன்னுடைய குடும்ப கௌரவம், தன்னுடைய செல்வம் எல்லாத்தையும் தூக்கி வீசிடணும். அங்கே கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும், மதித்து நடக்க வேண்டும். அங்கே மனைவியை முழுமையாக மதித்து நடக்கணும். ரெண்டு பேரும் சரிக்கு சமமா இருக்கணும். கணவனுக்கு கீழாக மனைவி இருக்கணும், கணவன் அப்படி மேல ஒசந்து இருக்கணும் அப்படின்ற அடிப்படை கிடையாது. அல்லது நான் பெரிய செல்வ சீமாட்டி, எனக்கு கீழே தான் நான் இருக்கணும், நீ இருக்கணும், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் என்று அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்தில் ஒரு பெண்மணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வாழ்க்கையில மவத்தம் வரஹ்மா கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வராது. அல்லாஹ்வுடைய நோக்கம் எதுவோ அது வராது. சில பெண்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் ஒரு விதமான அனானியத் என்று சொல்வார்கள் அரபியில, ஒரு விதமான யூகோ உணர்வு, எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குதுல்ல, இது வாழ்க்கையை சிதைத்து விடும் தாய்மார்களே. வாழ்க்கையை மிகப்பெரிய சிதைவை கொண்டு வந்து சேர்த்து விடும். சில நபிமார்கள் இப்படியே சொல்வார்கள், நீ பெண் பார்க்கும் போது அனானியத்தான யூகோ பார்க்கக்கூடிய பெண்ணை நீ திருமணம் முடிக்காதே, அந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதி இருக்காது என்று சொல்லி தருவார்கள். வாழ்க்கையில யூகோ இருக்கக்கூடாதுங்க. எவ்வளவு இருந்தால் என்னங்க, யாரு நம்முடைய கணவர் நம்முடைய மனைவி அப்படிங்கிற அந்த சிந்தனை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வைக்கல, எதை பத்தி சொல்றாரு எங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா ஒரு ஆணில் உயர்ந்தவர்கள் இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய நபி, இருலோகத்தின் சர்தார் அல்லவா? உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அல்லவா? நினைத்திருந்தால் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்க முடியும். ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட உச்சத்தில் வாழ்ந்திருக்க முடியும். வாழ்ந்தாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். உகது மலையை உங்களுக்கு தங்கமாக ஆக்கி தருகிறேன் என்று சொன்னான். அந்த வார்த்தையிலேயே இன்றைக்கு உகது மலை அடிவாரத்தில் தங்கமாக இருக்கிறது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா இல்லையா? இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வமாக கொடுத்தான் அல்லவா? அந்த செல்வ சீமான் வாழ்ந்ததுதான் தன்னை ஒரு ஏழ்மையாக ஆக்கி கொண்டார்களே ஒழிய, அவர்கள் விரும்பி அல்லாஹ்வுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய, அல்லாஹ் தஆலா அவர்களை மிகப்பெரிய செல்வனத்தாக ஆக்கி கொடுத்தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உயர்ந்த பொருளாகத்தான் இருக்கும். அத்தர் பூசுவாங்க 2000 திர்ஹம், 1000 திர்ஹம், இப்படிப்பட்ட அத்தரத்தான் அவங்க பூசுவாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருகிறது. ஆடைகள் எல்லாம் உயர்ந்த ஆடைகள், சும்மா லேசான ஆடைகள், பழைய ஆடைகள், இப்படி எல்லாம் நம்ம உயர்த்த வாங்க கூடாதுங்க. நல்ல ஆடைகள் வாங்கணும். அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானா, வசதிக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த ஆடைகளை வாங்க வேண்டும். உயர்ந்த ஆடைகளை வாங்கணும், போடுறதுனால தப்பே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஆடம்பரம் இல்லை என்று சொன்னார்கள். சக்திக்கு மீறி போனதாங்க ஆடம்பரம். ஒருத்தர் ஒரு புருஷன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவர் 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படம் எடுத்து கொடுக்கிறாரு, தப்பே கிடையாது.
அதனால ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அந்த பொண்ணு 10,000 ரூபாய்க்கு ஆடை வாங்கினுச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஆடம்பரங்கிறது. தன்னுடைய சக்தி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பெண் எடுக்கக்கூடிய முதல், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த யூகோவை நம்ம இன்னைக்கு நம்ம ஓரங்கட்டுறோமோ அந்த வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட பேசுவாங்க, ஆயிஷா நீ எப்போ கோபமா இருக்கிற, எப்போ சந்தோஷமா இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க. ஆயிஷா நாயி சிரிச்சுறாங்க, என்ன அது, எப்படி அது நீங்க கேட்பீங்க, எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. ஆயிஷா, நீ சந்தோஷமா இருந்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீது சத்தியம் என்று நீ சொல்லுவா, நீ கோபமா இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பின் மீது சத்தியம்னு சொல்லுவா. நான் அப்போ தெரிஞ்சுக்கிறேன், சரி ஆயிஷா கோபமா இருக்குது, இந்த நேரத்துல நம்ம உள்ள இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே நைஸா வெளியே போயிடுவேன் ஆயிஷா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இதுதாங்க வாழ்க்கை என்பது. நான் யாரு தெரியுமா, பெரிய நபி, என்கிட்ட நீ எப்படி நடக்கலாம், எப்படி நீ பேசலாம் அப்படின்னு பேசினாங்க. விட்டாங்களா ரசூலுல்லாஹ்? ஆயிஷா நாய்க்கு முழு அங்கீகாரத்தை கொடுத்துற, முழு உரிமை கொடுத்திருந்தான், கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட உரிமையாக பேசக்கூடிய எல்லாத்தையும் பேசுவாங்க, உரிமையா பேசுவாங்க. அட ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் மிகப்பெரிய சண்டை வந்துருச்சு, அது ஒரு நீண்ட சரித்திரம். அது மிகப்பெரிய, அதாவது கணவன் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ் ஒரு அட்டாக் பண்றாங்க. இது சரிபட்டு வராது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு தர்ற ஒஜிபடம் பத்தாது, கூட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு செஞ்சு அதுல ஆயிஷா நாயும் ஹப்ஸா, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் திட்டம் போட்டு ஒரு 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 பெரிய இது ஒண்ணு உண்டாக்குனாங்க. இப்படி ஒரு சரித்திரம் வருகிறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி வீட்டுல போயிட்டு அஸ்ர் தொழுதுட்டு எப்போதுமே தேனி குடிச்சிட்டு வருவாங்க. என்ன அவங்க வீட்டுல மட்டும் தேனி குடிக்கிறாங்க, நம்ம வீட்டுல குடிக்க மாட்டாங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வரப்போகும்போது என்ன உங்க வாயிலிருந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் வருதுன்னு நம்ம சொல்லணும். நான் சரி, அவங்க சொல்லுவாங்க, ஆயிஷா நான் இந்த வீட்டுல தான் நான் தேனு தான் குடிச்சேன், வேற எதுவும் குடிக்கல, இனிமே நான் தேன் குடிக்க மாட்டேன்னு அவங்க நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு. ஏன்னா பெண்களுக்கு அந்த திட்டம் வரும்ல, அட இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இது நடக்கும் அப்படிங்கிறத அழகா பிளானிங் பண்ணுவாங்க. அது ஆண்களுக்கு முடியாது, பெண்களுக்குனால தான் அது முடியாது. அந்த மாதிரி பிளான் போட்டு அவங்க செஞ்சாங்க. ரெண்டு கருத்தும் சொல்லப்படுகிறது. இப்போ அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட பிரச்சனை பண்றாங்க, எங்களுக்கு ஒஜிபடம் பத்தாது, எங்களுக்கு கூட கொஞ்சம் தாங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப வருத்தமா போச்சு. கோச்சுக்கிட்டு எங்க போயிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. நான் 1 மாத காலம் உங்களிடத்தில் நான் யாரிடத்திலும் பேசவும் மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அது ஒரு நீண்ட சரித்திரம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று எல்லாரும் மன்னிப்பு கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குனுச்சு. அப்புறம் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும், நம்மளா இருந்தா வச்சுக்கிறீங்களேன், கணவன் ரொம்ப நாளா சண்டையா இருந்து விட்டு பேசி ஊரை விட்டு வெளியே போயிட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு காலையில கோச்சிட்டு போனவர் நான் மாலையில வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னா எப்படி நம்ம பேசுவோம், வாங்க போங்க பேசுவோம், அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, டீ எடுத்து கொடுக்குறது, தண்ணி அப்படித்தான் நம்ம பேசுவோம். ஆனா ஆயிஷா நான் எப்படி தெரியுமா, அதாங்க அந்த ஒரு உன்னியமான ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹ் இப்படி வச்சிருந்தாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இது. சொன்னாங்க, நபியே நாயகமே, நீங்க 1 மாசம்ல எங்கள்கிட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா 29வது நாள்லயே நீங்க வந்துட்டீங்கல்ல நாயகமே அப்படின்னு கேட்டாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தாங்க, நுழையிறாங்க, ஒன்னும் தண்ணி வாங்கி பிடிக்கல, எதுவுமே செய்யல, ரெண்டு பேரும் சமரசமா பேசவும் இல்லை. நுழைஞ்சதோட என்ன கேட்கறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியே நீங்க 1 மாசம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா 29வது நாள்லயே வந்துட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்க. ஏன்னா ஆயிஷா நாய்க்கு தெரியும், ரசூலுல்லாஹ் எது செய்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு பாடம் இருக்கும் என்று விளங்கி வைத்திருந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதை ஒவ்வொரு பெண்களும் விளங்கி இருக்கணுங்க. ஒரு கணவனிடத்துல எந்த நேரத்துல எதை கேட்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு சமயோஜித புத்தி இருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில அந்த நிம்மதியை பார்க்க முடியும். இந்த சிந்தனை இல்லைன்னு வைங்களேன், எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதுல ஒரு அன்பும் இருக்காது, ஒரு நேசமும் இருக்காது. எந்த நேரத்துல எதை பேசணுங்கிற அந்த பக்குவம் ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஆணுக்கும் தெரிந்திருக்க வேண்டும்.
இது ரொம்ப முக்கியமானது. இது வாழ்க்கையில மனைவி தானே எனக்கு கட்டுப்பட்டவள் என்று அந்த மமதையில் வாழ்ந்து நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு வந்துடக்கூடாது. இதே நம்ம இப்போ உள்ள ஆண்களா தான் நினைச்சுவாங்க, உள்ள நுழைஞ்சு என்ன நீங்க போனவங்க அதுக்குள்ளே வந்துட்டியான்னு கேட்டான்னு வைங்கல, இன்னும் கோச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்கல அப்படின்ட்டு எந்த ஒரு மனைவியாவது கேட்டா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், வந்த வாசல் வழி அப்படியே ஓடி போயிடுவான். செருப்பை கிளட்டின செருப்பை கூட மாட்டிட்டு ஒரே ஓட்டம் தான் ஓடியே போயிடுவான். 2 நாளைக்கு தானே 10 நாளைக்கு தான் வரமாட்டேன்னு ஓடி போயிடுவான். அப்புறம் பஞ்சாயத்து வச்சு மறுபடியும் சேர்க்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அழகான விளக்கம் சொன்னாங்க. ஆயிஷா, மாதம் என்பது 29 முடிகிறது 30 முடிகிறது என்று அப்பொழுதுதான் அந்த பாடத்தையே கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகான அந்த வாழ்க்கை பாருங்க, புரியுதல் வாழ்க்கை எவ்வளவு அழகா அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்டா எப்படி? ரசூலுல்லாஹ் நபி என்பது அது வேறங்க. அந்த கணவன் மனைவி அந்த புரியுதலை பாருங்களேன், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் எனக்கு மத்தியில ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், ஒரு ஏதாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷா, உனக்கு எனக்கும் மத்தியில ஒரு முடிச்சு போன்று, ஒரு கயிறு இருக்குல்ல, கயிற்றுடைய முடிச்சை போன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அழகான விளக்கம் சொல்லுவாங்க. அந்த முடிச்சு என்பதை ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னா, அந்த கயிற்றுல முடிச்சு போட்டோம் வைங்களேன், நாளுக்கு நாள் அது இறுவிக்கிட்டே தான் போகும். அந்த காலத்துல இந்த கயிறு இப்பதான் இந்த லைலான் கயிறு, அப்போ உள்ள இந்த கயிறு, அந்த நாறு கயிறு இருக்கு பத்தியா, நாறு கயிறு, அந்த நாறு கயிறுல அப்போலாம் அதுதான், அந்த நாறு கயிறுல ஒரு முடிச்சு போடுங்களேன், உடனே அவுத்தீங்கன்னா அவுத்துடலாம். 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சுன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு மாசம் போயிடுச்சுன்னா அவுக்கவே முடியாது, நல்லா இறுவி போய்க்கிறோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த கயிற்றுடைய முடிச்சை போன்று சொன்னாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் உன் மீது உண்டான பாசம் எனக்கு அதிகமாகி கொண்டே போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன ஆயிஷா, யா ரசூலல்லாஹ், அந்த கயிறு என்னாச்சு அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கயிறு தான் ஆயிஷா, அந்த முடிச்சு அது அப்படியே தான் இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை, இப்படிதாங்க வாழணும். எவ்வளவு சண்டை வந்தாலும் அந்த சண்டையை அப்பவே மறந்துடணும். அந்த நினைச்சுக்கிட்டே குத்தி காட்டி பேசுறது அல்லது குத்தி காட்டி நடக்கிறது, நீ அப்படித்தானே, நீ இப்படிதான், நீ அந்த மாதிரி பேசினவன் தானே, இந்த மாதிரி நீ பேசினவன் தானே என்று எல்லாம் குத்தி காட்டி பேசணும் என்று சொன்னால் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அடைய முடியாது. மவத்தத்தும் ரஹ்மாவை நீங்க கண்டிப்பா அடையவே முடியாது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, நீ எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் அது அவ்வப்போது மறைஞ்சிரும், முடிச்சு அது முடிச்சாகத்தான் இருக்கிறது, ஒரு நாளும் அது அவிழ்ந்து வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியுடைய அந்த பரஸ்பரம் எப்படி இருக்கணும் தாய்மார்களே, இப்படித்தான் இருக்கணும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்துடைய நேரம் பிள்ளைகள், தன்னுடைய மகள் நான் இதுக்கு முன்னால இந்த சம்பவம் சொல்றதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், யாரும் கோச்சிக்கிற கூடாது, எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்க போறதுதான். இது சொல்றதுனால ஒண்ணு தப்பு இல்லை, அதனால நான் சொல்றேன், என்ன அஜர்த்து அபசகனமா பேசுறாங்கல அப்படின்னு நினைச்சிடவும் கூடாது. என்னன்னா, நான் அடிக்கடி என் ஒய்ஃப்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆயிஷா, உனக்கு முன்னால நான் மௌத்தா போயிடணும், அல்லாஹ் நீண்ட ஆயுள தரணும், நம்ம 2 பேருக்கும் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஆயுள தரணும், நீண்ட ஆயுள் அல்லாஹ் தருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உனக்கு முன்னால நான் மௌத்தா போயிடணும், நான் போன கொஞ்ச நாள்ல நீனும் வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதப்பா, அதனால நீனும் வந்துடணும் அப்படின்னு. சரி, ஏன் நான் இல்லாம, ஏன் நான் உங்களுக்கு முன்னாடி நான் போனா அப்படின்னு கேட்குவாப்புல கேள்வி. அப்ப நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல ஒரு ஆணை அல்லாஹ் தஆலா சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானால் எல்லா வளங்களையும் கொடுத்து மனைவியை மட்டும் தூக்கிட்டா போதும், அவன் ஆடி போயிடுவான். அப்படியே ஒரு ஆண்மகனுக்கு அதை விட ஒரு பெரிய சோதனை உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும், வேலை செய்வதற்கு அது தாண்டி எத்தனை கல்யாணம் வேண்டுமானாலும் முடிக்கலாம். ஆனால் முதல் தாரத்தில் வரக்கூடிய அந்த மனைவியோடு அந்த உண்ணியமா வாழ்றோம் பாத்தீங்களா, அது எந்த காலத்திலும் வராது.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரண படுக்கையில் படுத்து கிடக்கிறார்கள். தாய்மார்களே, மரண படுக்கையில் படுத்து கிடக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, விவரமே அறியாத ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லி விடுறாங்க, ஃபாத்திமா உன் தந்தை இடத்தில் போய் சொல், உன் தாய்க்கு வந்து மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறாள், அதனால் கஃனிடுவதற்கு துணி இல்லை. எப்படி தெரியுமா? யோசித்து பாருங்களேன் தாய்மார்களே, எவ்வளவு பெரிய 22 லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்த ஒரு பெண்மணியுடைய கடைசி தருணம், கஃனிடுவதற்கு துணி இல்லை. அப்ப அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புறாங்க, உன் தந்தையுடைய மேலாடை இருக்க, உடம்போடு ஒட்டி ஆடை இருக்குல்ல, அதாவது இன்றைய காலத்தை சொல்ல போனா பனியன் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த ஆடையை என் உடம்பில் போட்டு அதை கஃனிட சொல்லு, உன் தந்தைகிட்ட போய் சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை எதுவுமே தெரியல, அம்மாக்கு என்ன சொல்றாங்கன்னு கூட புரியல. அப்படி ஓடோடி போய் ஏதோ சுப செய்தியை சொல்ற மாதிரி ஓடி போய், வாப்பா அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ரசூல் அப்படி தாரையா கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படி வாழ்ந்த மனைவி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டார்களே. எவ்வளவு செல்வ சீமாட்டியாக வாழக்கூடிய ஒரு மனைவி, இப்படிப்பட்ட ஒரு மனைவியாக வந்துட்டார்களே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓடோடி வர்றாங்க. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபாத்திமா சொல்றாங்க, அம்மா பாப்பா வர்றாங்க உங்களை பாக்குறதுக்காண்டி. சொன்ன உடனே ஃபாத்திமா சொன்னாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா என்னை இப்படி நான் எழுந்திருத்து நிற்க வேண்டும் என்று சொல்லும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அம்மா இப்போம்மா நீங்க எந்திரிக்கணும், ஏமா எந்திரிக்கிறீங்க, முடியாம இருக்கிறீங்க, உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, உன் தந்தை எப்பொழுதெல்லாம் என் வீட்டுக்குள் நுழைவார்களோ அப்பொழுதெல்லாம் நான் எழுந்திருத்து நின்றுதான் வாருங்கள் என்று வரவேற்பேன். அது என்னுடைய கடைசி நேரத்திலும் அது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்களே. இன்னைக்கு நினைச்சு பாருங்களேன், வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சா மாமியார் தான் சொல்லுவாங்க, இந்தா பாருமா ஹதீஜா, உன் மாப்பிள்ளை வந்திருக்காரு, வரட்டும் வீட்டுல கொண்டு போய் உட்கார வை, ரூம்ல உட்கார வைத்தா வந்து டீ இல்லைன்னா டீ கொண்டு போய் கொடு. யார்? மாமியார்ட்ட சொல்றது. டீ கொண்டு போய் கொடு, இல்ல தண்ணியை கொண்டு போய் கொடு. எவ்வளவு பெரிய அவமரியாதை தெரியுமா அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழையும் போது எந்திரிக்கிறாங்க, தட்டு தடுமாறி எந்திரிக்கிறாங்க, சவத்தை பிடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹதீஜா இப்பொழுதுமா நீங்கள் எந்திரிக்க வேண்டும்? யா ரசூலல்லாஹ், என் வாழ்நாள் என்னுடைய ரூஹ் இருக்கும் வரை நீங்கள் என்னுடைய வீட்டில் நுழையும் போது உங்களை நான் எழுந்திருத்து வரவேற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் தாங்கி பிடிச்சு மடியில படுத்து உட்கார வச்சிருக்காங்க. கண்ணீர் மல்க கேட்கிறாங்க, உனக்கு என்னால் முழு சந்தோஷத்தையும் தர முடியவில்லையா ஹதீஜா என்று அவர்கள் சொல்லும் போது, நாயகமே அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள், உங்களுடைய அன்பு மட்டும் எனக்கு போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய அன்பு வேண்டும், உங்களுடைய நேசம் எனக்கு வேண்டும், உனக்கு என்ன வேணும் ஹதீஜா கேளு, நான் சொல்கிறேன் என்று சொல்லும் போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் மௌத்தாகும் போது என்னை கஃனிடும் போது உங்களுடைய மேலாடையை எனக்கு என்னுடைய நெஞ்சின் மீது நீங்கள் வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய உடம்பில் ஒட்டி இருந்த அந்த துணி என்னுடைய உடம்பில் இருப்பதனால் கூட அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அல்லவா, எனக்கு சோதனைகள் வேதனைகளும் கபருடைய வேதனையும் வராமல் இருக்கும் அல்லவா என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க தாய்மார்களே. இன்னைக்கு என்னென்ன வார்த்தைகள் நம்ம விடுறோம் தெரியுமா? கணவனை பத்திக்கிட்டு கட்டக்கறான், அவன் மூதே நாசமா போனவன், கழிச்சல்ல உயிரும், அடேங்கப்பா என்னென்ன வார்த்தை, அத்தனை வார்த்தையும் அங்கிருந்தான் வருது. கற்றிருந்த 5 கலிமாவை தாண்டி 100 கலிமா வரை யாரதான் பேசுறது? உரிமையோடு பேசுறேன். கேட்டா என் புருஷன் அப்படித்தான் பேசுவேன். யாராவது கேட்டான்னு உமா அவர் கேட்கிறான்னு வைக்கிறேன், ஏமா அவன் புருஷன் வந்து இப்படி கேட்கிறா அப்படின்னு. என் புருஷன் நான் அப்படித்தான் கேட்பேன், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இத மாமியா வந்து கேட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்துல அவ்வளவுதான் தொலைஞ்சிச்சாங்க. இவ்வளவு பெரிய மோசமான அந்த வார்த்தைகளை இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு அந்நியோன்யமாக வாழ்ந்திருந்தால், உங்களுடைய மேலாடை எனக்கு போதும், நான் அதை வைத்து ஈடேற்றம் பெறுவேன், வாழ்க்கையே அர்ப்பணித்த ஹதீஜா சொல்லக்கூடிய வார்த்தை தாய்மார்களே.
தன்னுடைய சொத்துக்களை அனைத்தையும் கொண்டு வந்து ஒப்படைத்து, நீங்கள் எதை சொல்கிறீர்கள் அதுதான் என் வாழ்க்கை என்று சொன்ன அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை இவ்வளவு பெரிய வார்த்தை இருந்திருக்க முடியும். அந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தார தாரையாக கண்ணீர் வடித்து சொன்னார்கள். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? முதல் மனைவி இறந்துருச்சுன்னு வைங்களேன், நான் சொன்னேன்ல, ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சோதனைகள்லயே பெரிய சோதனை என்ன தெரியுமா? அந்த மனைவியை தூக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அட்ரஸ் இல்லாம தான் இருப்பார். உசுறு இருக்கும், உயிர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு நடமாடும் ஜடல மாதிரி தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கணும். கேட்கறதுக்கு நாதி இருக்காது. நிறைய பேர் எங்க அத்தாவே நான் பார்த்தேன், என் மாமாவை தாய் மாமாவை நான் பார்த்தேன். எவ்வளவு கஷ்டம். நாடு பிள்ளைகள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. எல்லாம் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட செட்டில் ஆயிட்டாங்க. இவர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை. ஒரு மாசம் அங்கே, ஒரு மாசம் இங்கே, ஒரு மாசம் இங்கே. யாரும் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து அவர்கள் நல்லது கெட்டு செய்வதற்கு யாருக்கும் துணிவு வரல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது பெண்கள் போய்விட்டால் ரொம்ப கஷ்டம். அது அதை விட ஒரு கிதாப்ல எழுதுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50வது வயசுல அபூ தாலிப் அவர்களும் இறந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் அபூ தாலிப் தான் இறந்தாங்க. ரெண்டாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இறக்குறாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இறந்த பிறகுதான் தாயிஃபுக்கு போறாங்க. அங்க அடி வாங்கிட்டு வந்தாங்க. இப்பொழுது எழுதுறாங்க என்ன தெரியுமா? ஒரு மனைவி அதுக்கப்புறம் தான் மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். அதுக்கு தான் எழுதுவாங்க கிதாபுகள்ல பல விளக்கங்கள். ஒரு விளக்கம் எழுதுவாங்க என்ன தெரியுமா? மனைவி இறந்துட்டா உலகத்தில் அந்த ஆம்பளைக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இருக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை தவிர வேற யாருனாலையும் அந்த ஆம்பளைங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது, அதாவது ஆறுதல் சொல்ல முடியாது என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு மிஅராஜ்ல கூப்பிட்டு வச்சு அப்பதான் அல்லாஹ் பேசினான். எங்க ஆரம்பத்துல கூப்பிட்டு இருக்கலாம்ல, ஏன் மனைவி இறந்த பிறகு கூப்பிடுறான்? ஒரு மனைவி இறந்து விட்டால் ஒரு ஆண் எவ்வளவு சல்லடப்படுவான், எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர வேண்டும். அந்த உணர்ச்சியுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அந்த உணர்ச்சியுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? உலகத்துல எந்த மனிதனும் ஆசைப்படுவான். இப்ப நானா இருந்தா, நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நீ எப்படிப்பா மௌத்தா போகணும்னு கேட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? சுஜூதுல இருந்து மௌத்தா போகணும், அல்லது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மௌத்தா போகணும், அல்லது குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும்போது மௌத்தா போகணும். அப்படிதான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மௌத்தா போனாங்க தெரியுமா? எப்படி ஆசைப்பட்டாங்க தெரியுமா? பிரியமுள்ள மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மடியில் சாய்ந்துதான் மௌத்தா போனாங்க. ஒரு நபி, ஒரு உண்மையான ஒரு கணவன் மனைவியுடைய மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது, ஆயிஷா உன் மடியில் இருந்துதான் என்னுடைய மரணம் நிகழ வேண்டும். நான் அடிக்கடி துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆயிஷாட்ட. நானே சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லாதேங்கன்னு சொல்லுவாப்ல. பயம் இல்லை ஆயிஷா, நிச்சயம் ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், உனக்கும் மரணம் வரும். ஆனால் என்னுடைய மரணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் ஆசையை அல்லாஹ்ட்ட சொல்றதுனால தப்பு இல்லையே. ரசூலுல்லாஹ் விரும்பியது அப்படிதான். எவ்வளவு அழகான அந்த ஒரு கணவன் மனைவி, எப்படி அந்த தருணம், எவ்வளவு அழகான ஒரு தருணம் யோசிச்சு பாருங்களேன். சுஜூதுல இருந்து மௌத்தா போகணும்னு ஆசைப்படல ரசூலுல்லாஹ். நான் பாசம், அதனால தான் ஹதீஜாவும் சிறந்த பெண்மணி, ஆயிஷாவும் சிறந்த பெண்மணி என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு புகழாரத்தை சொன்னார்கள் என்றால் எவ்வளவு அந்நியமாக வாழ்ந்திருப்பார்கள். ரெண்டையுமே சந்தித்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் சந்தித்தவர்கள். அது இல்லை என்று சொன்னால் ஆறுதல் சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் அன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் ஆயிஷா நாகி அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து கொடுத்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அழகா ஒரு பார்சல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. திறந்து பார்த்தால் அதிலே ஆயிஷாவுடைய உருவம் இருக்கிறது. நாயகமே, ரசூல் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பெண்மணியை திருமணம் மனைவியாக ஆக்கி தர வேண்டும் ஆசைப்படுகிறான்னு சொன்னா, அப்ப 6 வயசு அவங்களுக்கு. யாருக்கு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 6 வயசு. போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா விவரத்தை சொல்லி கேட்கிறாங்க. உடனே கல்யாணம் நடந்துருச்சு. 6 வயசுல கல்யாணம். சின்ன பிள்ளை. 9 வயசுல தான் அவங்க பெரிய மனுஷி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க.
இது யார் ஏற்படுத்தி கொடுத்தது? ஏன்னா பின்னால் அவர்களுடைய மடியில் தான் உங்கள் மரணம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா அங்கே ஒரு மனைவியுடைய நேசத்தை சொல்கிற மபத்தம் வரஹ்மா. இப்படித்தாங்க வரும், இப்படித்தான் வரணும். மபத்தம் வரஹ்மா என்பது இதற்கு பெயர் தான். இப்படிப்பட்ட ஒரு அன்பையும் நேசத்தையும் உருவாக்குவதுதான் ஒரு கணவன் மனைவியுடைய உறவு என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அருமையான தாய்மார்களே, நம்ம கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், எவ்வளவு அந்நியமா நடக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முதல் விஷயம் என்ன தெரியுமா? அழகான மனைவிக்கு உதாரணம் சொல்லுங்க நாயகமே என்று சொல்லும் போது அந்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ அவளை பார்த்தால் சந்தோஷம் அடைவாள். முதல் விஷயம், 3 விஷயம் சொல்லுவாங்க, 3 விஷயத்தை சொல்லுவாங்க. நல்ல மனைவிக்கு அடையாளம் சொல்லுங்க நாயகமே என்று கேட்கும்போது 3 விஷயத்தை சொல்லுவாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ அவளை பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். அல்லதி தசுர்ருஹு இதா நபர. அவளை நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள். கணவன் வீட்டுக்கு வரும்போதே நினைக்கணும், என்னுடைய மனைவி வீட்டுல இருப்பா, சந்தோஷம், அவளை பார்க்கணும்ன்ற அந்த உணர்வோடு வர்றான் பாத்தீங்களா? அந்த வாழ்க்கை தாங்க உண்மையில மவத்தம் வரஹ்மா என்பது. அந்த வாழ்க்கையை உருவாக்கணும் தாய்மார்களை. நீங்க கணவன் வீட்டுல இருக்கும்போது அலங்கரித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து சொல்ற, அந்த நைட்டி எவன் தான் கண்டுபிடித்தானே தெரியல, இந்த பட்டுப்புடவை எல்லாமே அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அந்த இதுல பீரோல்ல. அல்லாஹ் அக்பர். நான் சொல்றேன்னு கோச்சிக்கிறாதே, நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது. காலையில உடுத்துற நைட்டி அது அடுத்த நாள் வரைக்கும் அப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அட, கணவன் வரும்போது ஒரு நல்ல ஆடைகளை உடுத்தி கொஞ்சம் சந்தோஷமாக பார்க்க வேண்டாமா? அந்த சிந்தனை வர வேண்டாமா? ஏதாவது கல்யாண காட்சின்னா தான் அந்த புடவைகள் எல்லாம் வெளியே வருது. அது வரை அப்படியே தூங்கிட்டே தான் இருக்காது. வீட்டுல ஏதாவது விசேஷம் அல்லது வெளியே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா தான் அந்த புடவைகள் இன்றைய காலத்துல, நம்ம திருவ சொல்லல, இன்றைய காலத்துல உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் அது மாதிரிதான் பழகி போயிட்டாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அவன் உங்களை பார்த்தால் சந்தோஷம் அடைய வேண்டும், அந்த சிந்தனை வரணும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ துதீஉஹு இதா அமர. நீ ஏதாவது வேலை சொன்னா அவ கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தணும். மூணாவதாகத்தான் சொன்னார்கள், வ துகாலிஃபுஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹா பிமா யக்ரஹு. அவளையும் உன்னுடைய பொருளையும் நீ எதிலே வெறுக்குவாயோ அதிலே அவள் கலக்காமல் இருக்க வேண்டும். நீ வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கிற கூடாது. அப்ப அவளையும் பாதுகாத்துக்கணும், அவன் மூலமாக அவன் சம்பாதித்து தரக்கூடிய சொத்துக்களையும் பாதுகாக்கணும். வீண் வேறையும் பண்ணக்கூடாது. கணவன் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சம்பளம் தானே, 1 லட்சம் 2 லட்சம் தானே சம்பளம், நம்ம அப்படி இப்படிமா கொஞ்சம் எடுத்துக்கு நடந்துக்கலான்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அதை பாதுகாக்கக்கூடிய திறமை வரணும். அதை பின்னால யோசிச்சு பார்க்கணும். அதை பாதுகாக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றல் இருக்கணும், அந்த புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியான மனைவி என்பதற்கு அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, அருமையான தாய்மார்களே, நம்ம எப்படி நடக்கணும்? நம்முடைய வாழ்க்கை, இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. மபத்தம் வரஹ்மா, அன்பும் நேசமும் அதுல வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அது உண்மையான வாழ்க்கை. உடல் ரீதியாக நாம் இணைந்து விட்டு போவது அது மகா பெரிய தப்பு. உள்ளம் ரீதியாக அது இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜவுஜி என்ற அந்த பட்டத்தை நாம் பெற முடியும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم أنت خير الوارثين. يا الله எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகள் செய்த பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகள் செய்த பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய
பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், யாழ்லா அனைவரும் சொந்த பந்தங்கள் கூடியிருக்கக்கூடிய அனைவரும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், ஊர்வாசிகள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாயாக. யாழ்லா எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் கணவன்மார்களாகவோ அல்லது பெற்றோர்களாகவோ சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ இறந்து விட்டார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னித்தருபுரி அல்லாஹ். அவர்களுக்கு நீ அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வாழச் செய்வாயாக. அல்லாஹ் இந்த குடும்பத்தில் அல்லாஹ் இறந்து விட்டவர்கள், அல்லாஹ் சிறு வயதில் இறந்து விட்டவர்கள் அனைவருக்கும் நீ பரக்கச் செய்வாயாக. உயர்ந்த இடத்தில் வாழச் செய்வாயாக. உயர்ந்த நல்ல நல்ல வாழ்க்கையை நீ கொடுத்தர் புரிவாயாக. அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தர் புரிவாயாக. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தர் புரிவாயாக. அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. அல்லாஹ் எங்களுடைய ஜோடிகளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ் நாங்கள் கணவன் மனைவியலாக நாங்கள் நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. அல்லாஹ் நாங்கள் சிறு வயதிலே மூத்தாகிவிடக் கூடாது நாயனே. நாங்கள் சிறு வயதிலே எங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் முடிஞ்சு விடக்கூடாது நாயனே. நாங்கள் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. அல்லாஹ் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. அல்லாஹ் நாங்கள் ஜோடிகளாக சந்தோஷமாக அல்லாஹ் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும். அல்லாஹ் நாங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்ந்து வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குணங்களை அல்லாஹ் நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய குணங்களை எங்களுடைய மனைவிமார்களுடைய குணங்களை நாங்களும் அல்லாஹ் விளங்கிக் கொண்டு நாங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு உண்டான பாக்கியத்தை எங்களுக்கு தாய் அல்லாஹ். எந்த மபத்தத்தம் ரஹ்மாவை நீ சொன்னாயோ அது எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதை இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டும், நாளை மறுமையிலும் நாங்கள் ஜோடிகளாக சேர்ந்து அதை அனுபவிக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதற்கு நீ உதவி செய்வாயாக. அந்த பாக்கியங்களை நீ எங்களுக்கு தாய் அல்லாஹ். அந்த பாக்கியங்களை எங்களுக்கு தாய் அல்லாஹ். சிறு வயதிலே நாங்கள் மூத்தாகிவிடக் கூடாது நாயனே. எங்களுடைய வாழ்க்கை பயணம் யாழ்லா சிறு வயதில் முடிந்து விடக்கூடாது நாயனே. யாழ்லா எங்களுடைய வாழ்க்கை பயணம் நீண்ட காலங்களாக இருக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையிலே யாழ்லா எல்லா நலவுகளையும் நாங்கள் அடைய வேண்டும், எல்லா நிம்மதிகளையும் நாங்கள் கிடைக்க வேண்டும் ரப்பி ரஹ்மானே. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி சரியாக அமைந்து விட்டாலோ அல்லது ஒரு மனைவிக்கு கணவன் சரியாக அமைந்து விட்டாலோ அதை விட உலகத்தில் உயர்ந்த ஒரு நியமத்தி, ஒரு அமைதி வேறு எதுவுமே இல்லை நாயனே. அதை எங்களுக்கு பரிபூர்ணமாக்கித்தாய் அல்லாஹ். அந்த மவத்தத்தை ரஹ்மாவை எங்களுக்கு பரிபூர்ணமாக்கித்தாய் அல்லாஹ். அல்லாஹ் அந்த வாழ்க்கை பயணிகள் எந்த விதமான மூன்றாவது ஆட்கள் யாரும் நுழைந்து விடாமல் எங்கள் வாழ்க்கையை சிதைத்து விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. அல்லாஹ் யாரும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்கள் சொந்த பந்தங்களோ அல்லது வேறு யாரும் வெளி உள்ளவர்களோ அல்லது எங்களுடைய நண்பர்களோ யாராக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அல்லாஹ் அதிலே பிளவுகள் ஏற்பட்டு விடாமல் நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. எங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை அவ்வப்போது நாங்களே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு நீ வளர்த்துட்டா ரப்பி ரஹ்மானே. அல்லாஹ் பெரிய பிளவுகள் எதுவும் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஜோடிகளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் மூலமாக அந்த யாரின் மூலமாகவும் ஆணின் மூலமாகவோ அல்லது பெண்ணின் மூலமாகவோ அந்த பிளவுகள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் அல்லாஹ். பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்து விடக்கூடாது நாயனே. அல்லாஹ் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவ்வப்போது யார் முதலிலே அல்லாஹ் இறங்கி வந்து அல்லாஹ் அதிலே ஒரு நிம்மதியை காணக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். நிம்மதியை தாயா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே. அந்த வாழ்க்கையில பரிபூர்ணமான நிம்மதி எங்களுக்கு தாயா அல்லாஹ். அந்த மவத்தத்தம் ரஹ்மாவை நீ சொன்னாயோ அதை முழுமையாக நாங்கள் வாழ்க்கையில அடைய வேண்டும். அதை எங்களுக்கு பரிபூர்ணமாக்கி தாயா அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளில் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்கள் மனைவிமார்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரப்பி ரஹ்மானே. அந்த அளவுக்கு எங்களுக்கு மத்திய ஒரு ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மையும் யாழ்லா எங்களுக்கு நீ தருவாயாக. யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையில ஈகோ இல்லாமல் பாதுகாத்துக்கொள் யாழ்லா. எங்களுக்கு யாரும் வந்து அட்வைஸ் பண்ணி விடாமல் பாதுகாத்துக்கொள் யாழ்லா. எங்களுக்கு நாங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு நீ வளர்த்து
தாயா ரப்பே ரஹ்மான். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது மாதிரி தாயா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி கொடு யா அல்லாஹ். ஆண் பிள்ளைகளுக்கு பெண் ஜோடியையும், பெண் பிள்ளைகளுக்கு ஆண் ஜோடியும் ஏற்படுத்தி கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்நியுன்னியமாக வாழக்கூடிய அந்த பக்குவத்தை அவர்களுக்கு கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் சிறு வயதாக இருந்தாலும் அந்த புரிந்துணர்வோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. நிம்மதி எங்களுக்கு தாயா அல்லாஹ். சந்தோஷத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறு வயதில் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக போகும் நிலையை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சிறு வயதிலே நாங்கள் நோய்வாய்ப்பட்டு கைகால்கள் இழந்து போவது அல்லது உடம்பு உறுப்புகள் செயலிழந்து போய் யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களோ அல்லது நாங்களோ கஷ்டப்படும் அந்த நிலை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்க 2 பேருக்கும் யாருக்கும் முடியாமல் போனாலும் அவரவர்கள் கஷ்டப்படுவார்கள் நாயனே. அந்த கஷ்டத்தை எங்களுக்கு வாழ்க்கையிலே தந்து விடாத நாயனே. நாங்கள் வாழும் காலமெல்லாம், உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் சந்தோஷத்திலையும் கண்ணியத்திலையும் உயர்வான அந்த வாழ்க்கையும் நாங்கள் வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவனே. எங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நீ அமைத்துக் கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை தா யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண் திருஷ்டி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். பொறாமை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்கள் மீது பொறாமைப்படும் நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு அமைத்துக் கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய உடன் பிறந்தவர்களையும் யா அல்லாஹ் நீ புரிந்து கொள்வாயாக நாயனே. இந்த சபையை நீ புரிந்து கொள் யா அல்லாஹ். இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். உயர்வான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். அவரவர்களுடைய ஜோடிகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அவருடைய பிள்ளைகளுக்கும் யா அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். அவருடைய மனைகளை கொண்டு யா அல்லாஹ் சந்தோஷத்தை கொடு யா அல்லாஹ். அவருடைய வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடுகள் பரக்கத்து பொருந்தியதாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. இந்த மனை யா அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியதாக இருக்க வேண்டும் ராமினே. யா அல்லாஹ் ஒவ்வொரு எங்களுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரு பிள்ளைகள் எல்லாருக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். சிறு வயதிலே மௌத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய யா அல்லாஹ் எங்களுடைய சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ, சம்பாதிக்க சென்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான அந்த ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். சம்பாத்தியத்தை கொடு யா அல்லாஹ். அவர்கள் உயர்ந்த இடத்தில் போக வேண்டும் ரப்பே ரஹ்மானே. சம்பாதித்து உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். கடன் இல்லாமல் வாழ வேண்டும். கடனை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வட்டி கடனிலிருந்து, குழுக்கள் கடனிலிருந்து, அல்ல நகை கடனிலிருந்து, எல்லா விதமான கடனில் இருந்தும் யா அல்லாஹ் நீ அவர்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஜகாத் கொடுக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு தா யா அல்லாஹ். சதகா செய்யும் அந்த உணர்வு எங்களுக்கு நீ தா யா அல்லாஹ். நாங்கள் சதகா செய்யும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். 5 வேளை கரெக்டாக தொழக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவிக்கு யா அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகளை சரியான முறையில் செய்துவிடக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ஒவ்வொரு பெண்மணிகளும் அவரவருடைய ஜோடிகளுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை யா அல்லாஹ் சரியான முறையில் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். நாங்கள் எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அனைத்து நியமத்துகளையும் தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனை ஜோடிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அந்த குழந்தை பாக்கியத்தை நீ கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் உயர்வான குழந்தையை கொடு யா அல்லாஹ். அறிவுள்ள நல்ல மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளை நீ கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சந்ததியற்றவர்களாக இந்த தெருவாசிகளை ஆக்கி விடாத நாயனே. இந்த உலகத்தை சந்ததியற்றவர்களாக நீ ஆக்கி விடாத நாயனே. எத்தனையோ பேர்கள் யா அல்லாஹ் பேபி சென்டருக்கு போய் குழந்தை உருவாகக்கூடிய அந்த நிலையை உருவாக்குகிற அந்த நிலை உருவாகிறது நாயனே. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இயற்கையாகவே குழந்தை உருவாகுவதற்கு உண்டான தௌஃபீகை எங்களுக்கு தா யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளுக்கும் தா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வீண் செயலை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. அனைத்து விதமான தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும், கண்ணியத்தின் பொருட்டாலும், அந்தஸ்தின் பொருட்டாலும், உயர்வின் பொருட்டாலும், குர்ஆன் ஷரீஃப் ரமலான் மாதத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே போன்ற உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலா போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.